நம்ம வாணியமொழியில் ரீசெண்டாக ஓப்பன் ஆன எஸ்ஆர் ஹோட்டல் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி அது காம்போ ஆஃபராக கிடைக்கும். அந்த காம்போ ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 120 ருபீஸ்க்கு பிரியாணி அண்ட் ப்ளஸ் குஷ்காவை கொடுப்பாங்க. சரி ஓகே இங்கே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிருந்தோம். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்டோம். நல்ல ஒரு பிராண்டட் ரைஸில் சுட சுட ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி சர்வ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 to 4 பீசஸ் இருந்துச்சு. பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக பக்காவாக இருந்துச்சு. சரி ஓகே எல்லாமே கலந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டு. அந்த ஸ்பைஸியாக இருக்கட்டும் ஃப்ளேவராக இருக்கட்டும் மீட்டாக இருக்கும் ப்ராப்பராக குக் ஆகி சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3 o'clock அந்த மாதிரி போனதுனால கொஞ்சம் ஆறி போயிடுச்சு. நீங்கள் ஒரு 12:30 12 o'clock அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நல்லா சுட சுட பிரியாணி ஃப்ளேவர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறாங்க எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 80 ருபீஸ் தான். 80 ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்தான பிரியாணி சர்வ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை 80 ருபீஸ்க்கு மட்டும் இல்லை 80 ருபீஸ்க்கு 40 ருபீஸ்க்கு உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். அண்ட் பிளைன் குஷ்காவும் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்க்கு உங்களுக்கு பிளைன் குஷ்கா கிடைக்கும். அண்ட் மறக்காம அங்கே விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிட்டு கொஞ்சமாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.